மாநிலம் குடிஹந்த்னூரில் சிறுமியை வீட்டிற்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்து மீன் வித்த காசு நாராது ஆனா லாபம் தரும். இங்க ஒருத்தர் மீன் வளர்த்தே மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இளைஞரால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் இளைஞரின் வீட்டை தீ வைத்து கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள், மேலும் இந்த சம்பவத்தால் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். தெலங்கானா மாநிலம் அதிலாபாத் மாவட்டத்தில் உள்ள குடிஹந்த்னூரில் இளைஞர் ஒருவர் அருகில் வசிக்கும் சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்குள் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதனை அறிந்த அந்த பெற்றோர், அதாவது சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இளைஞரை வீட்டிற்கு வெளியே வர சொல்லியும் வராததால் கோபம் அடைந்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் போலீசார் வருவதற்கு தாமதமானதால் இவர்கள் அந்த வீட்டிற்கு தீ வைத்து கொளுத்த முயன்றனர். இதனால் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். இதனால் போலீசார்களுக்கும் சிறுமியின் உறவினர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு தாக்குதலாக மாறியது. இதில் உறவினர்கள் போலீசார் வாகனங்கள் மீதும் போலீசார்கள் மீதும் கல்லெறி தாக்குதலில் ஈடுபட்டனர். அந்த வீட்டில் இருந்த இளைஞனை மீட்டு வெளியே அழைத்து வந்த நிலையில் அந்த சிறுமியின் உறவினர்கள் அந்த வீட்டிற்கு தீ வைத்து கொளுத்தினர். மேலும் அந்த இளைஞனின் வீட்டில் அருகில் உள்ள அந்த இளைஞனின் உறவினர்கள் வீட்டிலும் தாக்குதல் நடத்தினர். இதில் அந்த தடுக்க சென்ற காவலர்கள் மீது ஆய்வாளர் உட்பட 5 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த இளைஞன் மீதும் கல்வீசி தாக்கியதால் அந்த இளைஞனுக்கும் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அந்த இளைஞனை மீட்ட போலீசார் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் அந்த இளைஞன் மீதும் தாக்குதலில் ஈடுபட்ட உறவினர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ததுனால இதனால் கிராமம் முழுவதுமே பரபரப்பாக காணப்பட்டுள்ளது. மேலும் அதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு அக்கிராமம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.